இயேசு உங்கள் மேய்ப்பராக இருந்தால் நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொல்லியிருக்கிறது என்னவென்றால், அவரே நம் ஆவிக்குரிய வாழ்விற்கு வழிகாட்டி என்பதாகும். ஆவிக்குரிய வாழ்வு என்பது இயேசு தன் சிந்தனையை நமக்குள் வைத்து அதன்படி நடக்க நமக்கு அவர் எப்போதும் சொல்லுகிற ஆலோசனையாகும். நாம் மனம் திரும்பி அவரை நோக்கி பார்த்தால் ரட்சிக்கப்படுவோம். நம் ஆத்மா பாவத்திலிருந்து இயேசுவினால் விடுதலை பெற்று அவரை போல வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன் இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அவர் நம் மேய்ப்பனாக இருக்கிறதால் அவருக்கும் நமக்கும் உள்ள நீங்காத தொடர்பை நாம் எப்போதும் உணர முடியும். அந்த உணர்வுதான் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. இன்றைய இயேசுவை நோக்கி பார்ப்போம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவோம். அவருடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை பின்பற்றுவோம். நிச்சயமாக நாம் சமாதான வாழ்வு பெறுவது உறுதி. நித்திய ஜீவனையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.